முதல் எங்களோட கையால் நாங்கள் கொடுக்குறோம் 50,000 ரூபா பணம். உலகெங்கிலும் வாழும் எம் தமிழ் உறவுகளுக்கும் எம் தொப்புள் கடி சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். எங்களுடைய சக்கர நாட்காலி அணியினர் நாங்கள் இப்பொழுது இந்த சக்கர நாட்காலியிலே இருந்து கொண்டு வீட்டிலே முடங்கி கிடக்காது, அல்லது மற்றவருக்கு பாரமாக இருக்காது. நாங்கள் சாதிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்துக்காக எங்களுடைய திறன்களை வெளிக்கொண்டு வந்து நாங்கள் சர்வதேச மட்டத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற அந்த அபாவோடு இன்று நாங்கள் இங்கே களமிறங்கி இருக்கின்றோம். எங்களுடைய அதாவது வடக்கு கிழக்கு மற்றும் தமிழ் பேசும் உறவுகள் கேவிஆர் டிவியிலிருந்து கேடி பாரதி. நாங்கள் நிற்கிறது கிளிநொச்சி கனகபுரம் விளையாட்டு மைதானத்தில் நிற்கிறோம். என்னுடைய பேர் பிரதீபன். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்திருக்கிறேன். சக்கர விளையாட்டு போட்டிக்கு நான் 1998ஆம் ஆண்டு ஒரு விபத்தின் காரணமாக முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு இடுப்புகள் இயங்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். இன்று இடுப்புகள் இயங்க முடியாத நிலைமை என்று சொல்லப்பட்டால் அவர்கள் பல்வேறுபட்ட உபாதைகளுக்கு அப்பால் அவர்களின் ஒரு நாளாந்த வாழ்க்கை ஒரு 4 சுவருக்குள் நடுவே ஒரு பத்திரிகை அல்லது தொலைக்காட்சிக்கு மத்தியிலே தான் எங்களோட வாழ்க்கை ஆரம்பத்திலே பயணித்துக் கொண்டிருந்தது. அவ்வாறான ஒரு காலப்பகுதியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது எங்களின் வாழ்க்கையே இனி வாழ வேண்டும் என்ற ஒரு அப்பாற்பட்ட விடயத்தில் நாங்கள் எங்களையே நாங்கள் மாய்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் தினமும் அழுத்த புண் காரணமாக வேறு உபாதைகள் காரணமாக தினம் பாடி அந்த வழியில் இருந்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இவைகளுக்கு உதவி செய்ய முடியலைன்னு சொன்னால் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களால கூட இந்த விளையாட்டு அணிக்கு உதவி செய்ய முடியும். இவைகளுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. இந்த பேர் அழகநேசன் சாந்தகுமார். இந்த வடக்கு கிழக்கு கிரிக்கெட் அணி ஒன்று உருவாக்கணும்னு நானும் முகமது அலி அணி கேப்டனும் நாங்கள் இந்தியா சென்று இருக்க போது தீர்மானித்து நாங்கள் கிரிக்கெட் அணியை ஒன்றை உருவாக்கணும், வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உருவாக்கணும். அப்போ அதுக்கு யார் ஸ்பான்சர் செய்வாங்கன்னு தேடி பார்க்க டேட்டா அமைப்பு தமிழ் பரா போய்ட்ஸ் அவங்க முன் வந்தாங்க. எங்களுக்கு முன்வந்து எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு தந்துருக்காங்க. இதோட 2வது தடவை தொடர்ந்தும் அவங்க செய்வாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதே போல் எங்களுக்கு தேவைகள் இருக்குது. முதல் தேவை எங்களுக்கு வீச்சார் தான் கட்டாயம் முதல் தேவை. எங்களுக்கு வீச்சார் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம். 17 பேருக்கும் ஒவ்வொரு இடத்துல கேட்டு இந்த தாங்க உங்களோட வீச்சார் இருக்க நாளைக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி தான் இப்போ விளையாண்டு வரோம். எங்களுக்கு முக்கிய தேவை வீச்சார். அதே போல் எங்களுக்கு தேவை போக்குவரத்து. நாங்கள் அனைவரும் அதாவது சக்கர நாட்காலியிலே அமர்ந்திருக்கின்ற ஆர்வமுள்ள அனைவரும் சேர்ந்து நாங்கள் ஒரு அணியாக திரண்டு இங்கே ஒரு துடுப்பாட்ட அணியினை உருவாக்குவதற்காக இங்கே களமிறங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இங்கே பல மாவட்டங்களில் இருந்து யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டம், இன்னும் கிழக்கு மாவட்டங்கள் வவுனியா மாவட்டம் மற்றும் எம்மோடு இணைந்திருக்கின்றார் கட்டன் பகுதியிலே மலையக பிரதேசத்திலே இருந்த உறவு ஒருவர் தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி தானும் வெளியே செல்ல வேண்டும் என்ற அந்த அவாவோடு நம்மோடு இணைந்திருக்கின்றார். நாங்கள் அனைவரும் சேர்ந்து இங்கே ஒரு புதிய தெம்போடு இந்த அணியினை நாங்கள் உருவாக்குவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் மிகவும் சிரமத்தோடு இங்கே வந்திருக்கின்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து மிக கடினப்பட்டு எங்களுடைய பிரயாணங்கள் மிக மோசமானது. எங்களுடைய அனுபவங்கள் நாங்கள் உண்மையாகவே யுத்தம் இயற்கை இதுதான் இந்த விளையாட்டுக்குரிய வீச்சியார். இந்த வீச்சியார் இருந்தால் மட்டும்தான் இவங்களை விளையாடலாம். இந்த இடத்துல விளையாடலாம். மற்ற வீச்சியாரில் விளையாடுறதுக்கு இவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ இதை அவங்க எதிர்பார்க்குறது இந்த வீச்சியாரை தான் எதிர்பார்க்குறாங்க. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறீங்க. இந்த வீச்சியார் உங்களுக்கு எவ்வளோ முடியுது? இந்த வீச்சியாருக்கு எவ்வளோ முடியுது? இந்த வீச்சியாருக்கு 1,40,000 ரூபா இந்த வீச்சியாருக்கு உங்களுக்கு தேவை. இது இங்கே இந்த இரவு நான் உறங்கி கொண்டிருக்கும் போது எனக்கு அவசரமாக ஒரு கோல் வந்தது. அந்த கோல் ஜேர்மனில் இருக்கிற ஒரு அண்ணா எனக்கு எடுத்து அவர் எனக்கு உடனே சொன்னார், அண்ணா நீங்கள் உடனடியாக இந்த
நான் சொல்கிற வலைத்தளத்துக்கு உடனே வாங்கன்னு சொல்லி அப்போ நான் அந்த வலைத்தளத்துக்கு போனேன். அந்நியன் வலைத்தளம்னு சொல்லி டிக்டாக் வலைத்தளத்தில் வந்து ஒரு ஒரு குரூப் ஒன்று அமைச்சு அவர்கள் வந்து தங்களோட தேவைகள் தங்களோட செயல்பாடுகள் சம்மந்தமாக காய்ச்சி கொண்டிருக்கக்குள்ள இந்த அணி வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்துருக்குது. இப்படி விளையாடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அவர்கள் அந்த அணியில் கதைச்சி கொண்டிருக்கும் போது எனக்கு ஜெர்மனில் இருக்கிற கிரிபலம் அண்ணா, இப்போ அவர் உங்களுக்கு சில நேரம் தெரிஞ்சிருக்கும், நாங்கள் ஜெர்மன் அண்ணாண்டு மட்டும் தான் சொல்கிறது, நிறைய பேருக்கு உதவி செய்கிற அவரோட பேர்களை நாங்கள் யாருக்குமே பயன்படுத்துகிறதில்ல, சொல்கிறதும் இல்லை, அவர் அதை விரும்புகிறதும் இல்லை. அவர் வந்து ஜெர்மன் அண்ணாண்டு நான் சொல்லுவேன். அடுத்தது இப்போ வந்து டிக்டாக் வலைத்தளத்தில் அவர் கிரிபலம் அண்ணன் இருக்கார். அப்போ அவர் வந்து சொன்னார், உடனடியாக நீங்கள் அந்த அணிக்கு வந்து அவங்க விளையாடுற தேவைக்கு அந்த கிரவுண்டுகள் அவங்களுக்கு இருக்கிற இடத்துகளுக்கெல்லாம் நிதி தேவையாக இருக்குது, 50,000 ரூபா பணத்தை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு தொகை. இது வந்து உங்களுக்கு காணாது இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு 50,000 கிடைக்கிறன்றது அது பெரிய விஷயம். இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிற எத்தனையோ உறவுகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். பெரிய முதலாளிமார் இருக்கிறாங்க, ஒரு 6-7 கடை வச்சிருக்கிறோம் முதலாளிமாரும் இந்த இடத்துல இருந்து போனவங்க இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிற முக்கால்வாசி பேர் என்னென்னா அங்கே கூலிக்கு வேலை செய்கிறவங்க, அங்கே வந்து கடைகளில் நின்று வேலை செய்கிறவங்க தான் கூட உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக நான் அவங்க உதவி செய்யலைன்னு சொல்லலை, புறணைக்காயங்க நான் அப்படி சொல்லலை. இருந்தாலும் அவங்களும் நிறைய தொகைகளை வந்து இப்படியானவங்களுக்கு கொடுக்கலாம்ன்றதை தான் நான் சொல்கிறேன். அந்த கிரிவலம் அண்ணா உடனடியாக எனக்கு சொன்னார், இப்போ அந்த பிள்ளைகள் வந்து அங்கே விளையாடுறாங்க பாரதியானா நீங்கள் நேரே போங்க, ஒரு பாருங்கள், பார்த்து அவங்களுக்கு 50,000 ரூபா பணத்தை முதல் கட்டமாக கொடுங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அவங்களுக்கு அந்த நாற்காலி நீங்கள் சொன்னீங்க, அந்த விளையாட்டுக்குரிய நாற்காலிகள் வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க நிச்சயமாக முன் வந்து அதை செய்து கொடுப்பாங்கன்றதையும் கேட்டுக்கொண்டார். அதோடு நான் உங்களை நேற்று சந்திக்க வந்தேன். எனக்கு அதுவும் ஒரு வேதனையாக கிடந்தது. சந்திக்க வந்த இடத்துல நான் கையில் காசு கொண்டு வரேன், நான் எடுத்து தான் தரணும். அப்போ நான் அதில் பிளேண்டியாவது வேண்டி தரலாம்னு நான் யோசிச்சேன். உங்களை கேட்ட இடத்துல அதில் வேண்டியலாது. நான் உடனே போய் அவர்கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துட்டேன்னு நான் நான் அவங்களை சந்திப்போம் என்று அதில் ஒரு பிளேண்டி கூட என்னால் அவங்களுக்கு வேண்டி கொடுக்கலாம் போயிட்டேன்னு சொன்னோடனே அவர் உடனடி சொன்னார், இன்றைக்கு மதிய சாப்பாடு நல்ல சாப்பாடு ஒன்று கொடுங்க, நீங்கள் அவங்களுக்கு தெரியும் நல்ல சாப்பாடு, இன்றைக்கு மதிய சாப்பாடும் கொடுத்து அந்த 50,000 ரூபா பணத்தையும் அவங்களோட கையில் கொடுங்க, அவங்களோட தேவைகளுக்காக அதை செய்து கொள்ளட்டும்னு சொன்னேன். அப்போ நான் உடனே சொல்கிறேன். ஆனால் அந்த கிரிபலம் அன்னைக்கு நான் வந்து சொல்லணும், இப்படியான செயல்பாடுகள் வந்து அவர் நிறைய செய்து கொண்டிருக்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாருக்குமே தெரியாது. அப்போ நீங்கள் அவருக்கு கூடுதலாக வந்து பள்ளிக்கூட பிள்ளைகள், நான் ஏற்கனவே சொன்னது போல் அப்பா அம்மா இல்லாத மாணவர்கள், கல்வி ஏற்கின்ற உறவுகளோட இருந்து கல்வி ஏற்கின்ற மாணவர்கள், அதை விட அப்பா இல்லாமல் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாமல் படிக்கிற மாணவர்கள், அடுத்தது இந்த இப்படியான செயல்பாட்டுக்கு இருக்கிற எங்களோட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டும் அடுத்த வேறு சில செயல்களுக்காக பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்குமான உதவி திட்டம்னு சொல்லி நிறைய உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர், நான் இதை சொல்ல கிரிவலம் அண்ணா நிறைய பேர் செய்தாலும் அதை விட நிறைய பேர் வந்து எங்களோட இணைஞ்சு இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. நாளாந்தம் எனக்கு வந்து நிதிகள் அனுப்பி கொண்டு வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்படியான இந்த அணிகளுக்கு வந்து இந்த 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 ஏற்கனவே காட்டினது போல இந்த சக்கர நாற்காலியை வந்து தயவு செய்து 1,40,000 1,40,000 முடியுது. இந்த அணிக்கு வந்து நீங்கள் 6வது போல இந்த வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இன்றைக்கு நாங்கள் எதுக்கெல்லாம் நாங்கள் நிதியை பயன்படுத்துகிறோம், எதுக்கெல்லாம் செலவழிக்கிறோம், நீங்கள் ஒரு ஆளுக்கு 1 படி வேண்டி கொடுத்தாலே அது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சேர்ந்துடும். இந்த நிலையில் இருக்கிற மரக்கறி கொஞ்சம் வெயில இருக்கு, வாங்க உங்களுக்கு மரக்கறி எனக்கு ஒரு தண்ணி போட்டு தாங்க குடைச்சுதான் எனக்கு ஒரு தண்ணி வந்தாங்க.
என் பேர் எம் அலி. நான் வந்து வவுனியா. நான் வந்து இலங்கை வடகிழக்கு மாகாண சக்கர நாற்காலி கிரிக்கெட் அணியின் கேப்டன். கடந்த 3 வருடமாக நான் சக்கர நாற்காலி கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்றேன். இலங்கை தேசிய அணியில் விளையாடி ஏசியா கப் 2023 ஏசியா கப் நேபாள் காத்மாண்டுவில் நடந்தது. அதுக்கு சென்று நாங்கள் இலங்கை அணியில் வந்து வடமாகாணத்திலேருந்து நான் பயணித்தேன். ரன்னரப் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டது எங்கள் இலங்கை அணி. அதிலிருந்து நாங்கள் அதுக்கு பிறகு குஜராத் சென்றிருந்தேன். அதுக்கு பிறகு இந்த முறை இந்தியா டெல்லி, நானும் வடமாகாணத்திலேருந்து 2 பேர் பயணிச்சிருந்தாங்க. சுதாகர், சாந்தகுமார், முகமது அலி ஆகிய நானும் பயணிச்சிருந்து நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம். இப்படி வடகிழக்கு மாகாணத்தை ஒருங்கிணைச்சி சக்கர நாற்காலி கிரிக்கெட் அணியை உருவாக்கி, இன்னும் எந்த பொந்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்கின்ற யாருக்கும் தெரியாது. அதே போல் நல்ல நல்ல பிளேயர்மார் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களை இனம் கண்டு அவங்களுக்கு நல்ல பயிற்சிகள் கொடுத்து நாங்கள் அனுபவம் கற்றதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை நல்ல ஒரு தேசிய அணிக்குள் உள்வாங்குவதுதான் என்னுடைய நோக்கம். அதே போல் எங்களுக்கு உரிய தேவைகள் நிறைய இருக்குது. அதை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் தலைவர், செயலாளர், உபதலைவர் அவர்கள். இந்த கிரிக்கெட் அணியை நல்ல ஒரு நிலைமைக்கு வடகிழக்கு மாகாணத்தில் நான் கொண்டு செல்வேன் என்று உறுதிமொழி அளிப்பதோடு பொருள் வந்து வீச்சார் சர்க்கரை நாற்காலி தான் உங்களுக்கு முன்னுரிமையான தேவையான ஒரு விஷயம். அடுத்த கட்டமாக உண்மையிலே இதில் 199 அந்த 17 பேர்லேயும் பாருங்க, சில பேருக்கு பிரச்சனை ஒன்று இருக்குது. பிரச்சனை ஒன்று இருக்குது. அது முக்கியமாக அது ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தது வந்து உண்மையிலே எங்கிட்ட இருக்கிறது ஒரு பேட், 2 பேட், ஒரு குளோ, ஒரு சர்க்கரை நாற்காலி கிரிக்கெட் ஒரு காலம் ஒரு இருக்கிறதுன்னு சொன்னால் உண்மையிலே எங்களுக்கு முக்கியமான தேவை சாதாரணமாக ஒரு 2 பேட், குளோ, கை மாறி போகிற குழுக்குரிய ஒரு இதுகள் இருக்கணுமாங்கிட்ட. உண்மையிலே ஒரு செட்டை வச்சு தான் அவர் வெளியில் வந்த அப்புறம் தான் நாங்கள் அடுத்த ஒரு பயிற்சிக்கு போகிறதுக்கு ஒரு நிலைமையில கூட இருக்கிறோம். உண்மையிலே எங்களை பார்க்குற புலம்பெயர்ந்த உறவுகள், எங்களுக்கு இந்த சர்க்கரை நாற்காலி ஒரு வீரர்கள், திறமை உள்ள வீரர்கள் எங்களை இந்த வட மாகாணத்தில் இருக்கிறார்கள். அவையில் இன்னும் இருக்கிற திறமை இருக்கிற வீரர்களை நாங்கள் உள்வாங்கணும் என்ற குறிக்கோளில் தான் நாங்கள் இன்றைக்கு 2வது தடவையாக கிளிநொச்சி கனகபுரம் மைதானத்தில் இந்த 2வது நாள் பயிற்சியை இந்த 2 மணி அளவில் மட்டும் பயிற்சி எடுத்து எங்களை திறமையை காட்டணும்னாக பயிற்சி எடுத்துருந்தாங்க. உண்மையிலே எங்களுக்கு பிரச்சனை வந்து இதுதான் பிரச்சனை. எங்களை புலம்பெயர்ந்த உறவுகள், இதை பார்க்குற உறவுகள் எங்களுக்கு உண்மையிலே இந்த சர்க்கரை நாற்காலி 6வது ஒவ்வொரு வீச்சார் வேண்டி தந்தாலே எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை அவைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம். முடியாது எங்களுக்கு பிரச்சனை வந்து இப்போ இது நீங்கள் கேப்டன்லேருந்து வந்து இந்த விளையாட்டு அணியில் சேர்ந்துருக்கிறீங்க. அதுக்கும் வந்து சர்க்கரை நாற்காலியில் வந்து அங்கேருந்து வந்து இங்கே ஒரு விளையாட்டு அணியில் சேர்றன்றது பெரிய ஒரு விஷயம். சரி, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நீங்கள் இந்த அணிக்கு சேரணுமென்று எப்படி நீங்கள் முயற்சி செய்தீங்க? நீங்கள் எப்படி இதில் இந்த அணியோட நீங்கள் ஒன்றுக்கு போகிறீங்கன்ற சம்மந்தமாக எனக்கு சொல்லுங்க இருக்கா. எனக்கு என்னென்றால் நானும் இந்த கொழும்புல 5 வருஷமாக போயிட்டு ட்ரைனிங் எல்லாம் போய் கலந்து விளாண்டு கொண்டிருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் வட மாகாணத்தில் இப்படி ஒரு தமிழ் இளைஞர்கள் சேர்ந்து போட்டியிட்டு இப்படி ஒரு விளாண்டு முன்னுக்கு வரும்போது அது எனக்கு ஒரு வாஞ்சியாக இருந்தது. நானும் தமிழ் என்றபடியால் அப்போ எனக்கும் பல சிக்கல்கள் இருக்கின்றது இல்லாமல் வீட்டு பிரச்சனைகள், அதோட பொருளாதார ரீதியாக. இப்போ எனக்கு இந்த அங்கேருந்து வரேன்னா கூட நான் ஒரு வீல் சேரில் வரனால உடஞ்சி தான் வரணும். அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் இருக்கணும், ஒருத்தர் தூக்கி வைக்கிறனால கூட அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் போட்டுக்கொண்டு சில டைம்களில் எங்களுக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பஸ் ஹோல்டில் இருந்துட்டு நான் போயிருக்கிறேன் வீட்டுக்கு. இங்கே வாரத்துக்காக போயிருந்தேன். இங்கே வந்து மெச்சி முடிஞ்சிட்டு நான் போகும்போது அங்கே போயிட்டு பஸ் இல்லாமல் அப்படி நைட் ஃபுல்லாக இருந்துட்டு விடிய காலமுறை நான் பஸ் ஏறி அட்டனுக்கு போயிருக்கிறேன். இந்த சிக்கல்கள்லையும் வட மாகாணத்தில் ஒரு நல்ல அணியினர்களாக வந்து எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் நல்லது ஒன்று நடக்கும்ன்றதான ஒரு எதிர்பார்ப்போடு அப்படி தான் நாங்கள் இவ்வளோ பொருளாதார இப்போ நாங்கள் அங்கேருந்து வாரேன்னா கூட உங்களுக்கு எவ்வளோ முடியும் அங்கே இங்கே வாரத்துக்கு? எனக்கு சில வேலை உடஞ்சி வரனால எனக்கு வர்றதுக்கு மட்டும் ஒரு 3500 போகும். சாப்பாடு செலவெல்லாம் சேர்த்து உங்களோட எரிபொருள் எல்லாம் சேர்த்து 3500 போகும். அப்போ போகிறதுக்கு 3500 போகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு இலகுவாக இருக்கும். சிரமம் இல்லாமல் வந்து போகலாம். அதையும் தாண்டி வீட்டுகள்லேயும் 3 பிள்ளை நாம மாரி பண்ணி 3 பிள்ளைகள் இருக்கு. அப்போ அவைகள சாப்பாடு, அவைகள தேவைகள், பள்ளிக்கூட தேவைகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ மலையத்தில் உங்களுக்கு தெரியும் கேட்டால் சம்பளம் பிரச்சனை மெயின் பிரச்சனை இப்போ போய் கொண்டிருக்குது. மக்களுக்கு 1000 ரூபா தான் சம்பளமே கொடுக்குறாங்க. அப்போ என் வைப் மட்டும் தான் வேலை. பிள்ளைகள் படிக்கிறாங்க. அப்பாவும் கண் பார்வை இல்லை. என்னென்ன படிக்கணும் பிள்ளைகள்?
அவங்க இனி அங்கே தமிழ் ஸ்கூலில் தான் எத்தனையாம் ஆண்டு படிக்கணும்? ஒரு படிக்கிறாரு 10ஆம் ஆண்டு படிக்கிறாரு, அடுத்து 8ஆம் ஆண்டில் ஒன்று, அடுத்த 4ஆம் ஆண்டில் படி சின்ன பிள்ளைகள். அப்போ நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் வேலை செஞ்சு கொண்டு வந்தேன். அப்போ கொழும்புல ட்ரைனிங் அது இதுன்னு வரும்போது தொழில் தாராங்கல்ல யாருமே, இந்த ஊனத்தை பார்த்து தொழில் தாராங்கல்ல. அப்போ அதனால் இது மூலியமாக இப்படி சென்று நமக்கு என்னமாச்சும் ஒரு நல்லது நடக்கும்ன்றதான முயற்சியில் வந்து ஒரு நல்ல அணியிலோட சேர்ந்து பிரயாசிப்போம்ன்றதான் நோக்கத்தோடு தான். உறவுகளே, இப்போ நானும் அறிஞ்சிருக்கிறேன், மலையகத்தில் வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்குது, தொழிலுக்கு பிரச்சனை இருக்குது. அங்கே வந்து அந்த இந்த காணொலியை பார்க்குறீங்க, இவருக்கும் வந்து நிறைய தேவைகள் இருக்குது. பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் இருக்குது, படிப்புக்கும் உதவி செய்து இங்கே வந்து போகிறதுக்கான ஏற்பாடும் செய்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும். அண்ணா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். உறவுகளே, கிரிபலமான தந்த 50,000 ரூபாய் பணத்தை நான் இப்போ இவங்கள்ட்ட கொடுக்க போகிறேன். தலைவர் இருக்கிறார், செயலாளர் இருக்கிறார், தலைவர் இருக்கிறார், அடுத்தது நீங்கள் அணியின் தலைவர் இருக்கிறார், பொருளாளர் இருக்கிறார். இப்படி எல்லாரும் இருக்கக்குள்ள நாங்கள் இந்த 50,000 ரூபாய் பணத்தை வந்து கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு இதுதான் முதல் தடவையாக வர ஒரு டொனேஷன் என்று சொல்லலாம். அவங்களுக்கு ஏற்கனவே ஒழுங்குபடுத்தப்பட்ட தவிர்த்து புதுசாக நாங்கள் கொடுக்குற ஒரு பணம். இதை போல் இன்னும் நிறைய உறவுகள் வந்து எங்களுக்கு பணங்கள் தேவையாக இருக்குது. அந்த பணங்களை கொடுக்குறதுக்கு முன்வரணும்னு சொல்லி முதல் எங்களோட கையால் நாங்கள் கொடுக்குறோம் 50,000 ரூபா பணம். கண்டிப்பாக அது சொல்லுங்கள். நான் கொடுத்தேன். ஓகே, நன்றி. 50,000 ரூபாய் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் அவருக்கு கிரிவலம் அன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? இன்று எங்களுக்கு அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்று மதிய லஞ்ச் எங்களை ஒழுங்கு பண்ணி தந்த கிரிவலம் அன்னைக்கு எங்கள் அணியின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் அவர் கொடுத்த சிறிய ஒரு தொகையாக இருந்தாலும் எங்களுக்கு இந்த டைமில் இது கிடைத்த பணத்திற்காக அதுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அணியின் சார்பாக கிரிவலம் அன்னைக்கு ஒரு நன்றி தெரிவித்துக். நான் அணியின் கேப்டன் கதைக்கிறேன். எங்களுக்கு முதல் தடவையாக இந்த பணம் கிடைக்கப்பட்டிருக்கு. மிக்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிரிவலன் அண்ணா நம் நிறைய உதவிகள் செய்ய வேண்டும் என்று இப்போ இறைவனை பிரார்த்திப்பதோடு உங்களுடைய உடல் நலத்துக்காகவும் நாங்கள் அணியின் சார்பாக உங்களை பிரார்த்திக்கின்றோம். உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம்.